உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு மனமகிழ்வோடு தந்தையர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கான வாசகங்களை கலந்துரையாட விரும்புகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிறகு நாடு திரும்புகிறார்கள். அவர்கள் நலிவுற்றிருக்கிறார்கள். அவர்கள் நொந்து நூலாகி வெந்து அவர்கள் வாழ்வில் வீழ்ந்துபட்டு கிடக்கிறார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட அருள் வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். குடும்ப வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். எருசலேம் கோவிலை கட்டி எழுப்ப வேண்டும். எருசலேம் கோவிலிலே மீண்டும் வழிபாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். திருச்சட்ட அறிஞரான நெகேமியா இறைவார்த்தை ஊற்றுக்கு திரும்பும்படியாக மக்களை அழைக்கிறார். இறைவார்த்தையை வாசிக்க வைக்கிறார். இறைவார்த்தைக்கு மேன்மை மரியாதை கொடுத்து அதை ஆரவாரமாய் ஆடம்பரமாய் எடுத்து வந்து அதற்கு வணக்கம் செலுத்தி மக்கள் அதை கேட்கும்படியாக அவர் செய்கிறார். மிக அற்புதமான இந்த பகுதி இன்றைய நற்செய்திக்கு ஒரு முன்னோட்டமாகவும், நாம் அன்றாட திருப்பலியிலே முதல் பகுதியில் இறைவார்த்தை பகுதி என்று கொண்டாடுகிறோமே, அதற்கு ஓர் அழகு அலங்காரமாகவும் அமைந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணி என்ன என்பதனை நாம் இன்றைக்கு முதலில் தெரிந்து கொள்வோம். கிமு 587-86 இஸ்ரேல் மக்கள், முக்கியமாக தெற்கிலே இருந்த எருசலேமை தலைநகராக கொண்டு வாழ்ந்த யூதா மக்கள் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்படுகிறார்கள். கிமு 538 இந்த சைரஸ் அல்லது சீரூஸ் மன்னன் என்று சொல்கிறோம், பாரசீக மன்னன், பாபிலோனியர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். அடுத்தபடியாக பாரசீகர்கள் வருகிறார்கள். அந்த சைரஸ் மன்னன், சீரூஸ் மன்னன் கடவுளுடைய தூண்டுதலால் மக்களுக்கு விடுதலை தருகின்றான். அவருடைய தயவிலே அவர்களை அனுப்பி வைக்கின்றான். அரசு செலவிலே, அரசு ஆதரவிலே கோவிலை கட்டவும், வீட்டை மீண்டும் கட்டவும், நிலங்களை மீண்டும் பயிர் வைக்கவும் அவர்களுக்கு உற்சாகம் தருகின்றான். இந்த சூழ்நிலையில் இருவரை நியமிக்கின்றான். சீரூஸ் அரசன் வழியாக கடவுள் நியமிக்கின்றார். நெகேமியா ஆளுநர். அவர் ஆளுநர் என்று சொல்லும்போது பொறுப்பாளர், ஒரு சிவில் அட்மினிஸ்ட்ரேட்டர், குடியுரிமை ஆட்சியாளராக இருந்து எல்லாவற்றையும் கண்காணிக்கின்றார். மக்களை வழிநடத்தி செல்வதற்காக எஸ்ரா என்ற அந்த குருவை அங்கே நியமிக்கின்றார்கள். முறைப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த பொறுப்பை எஸ்ரா எடுத்துக்கொள்கிறார். மேற்பார்வை, பொருளாதாரம், அரசுடைய அந்த ஆதரவு இதை நெகேமியா தருகின்றார். இந்த இருவருடைய தலைமையிலே நடக்கின்றது. புதிய கோவில் கட்டப்பட்டு கிமு 515 அது அர்ப்பணிக்கப்படுகிறது, அபிஷேகம் செய்யப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த வரலாற்று பின்னமைவில் மக்களை நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களின் நிலை எப்படி இருந்தது? இந்த திரும்பி வந்த மக்கள், உண்மையை சொல்ல போனால் எல்லா மக்களும் திரும்பி வரவில்லை. பாதி மக்கள் அங்கேயே தேங்கிவிட்டார்கள். வந்தவர்களும் அவ்வளவு ஆர்வமாக வரவில்லை. மக்கள் மத்தியிலே ஒரு மந்த நிலை, ஒரு திசை மாறிய மனநிலை, கட்டுப்பாடில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சூழ்நிலையிலே அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். ஒரு அருமையான யுக்தியை கையாளுகின்றார் எஸ்ரா. இது ஒரு புதிய யுக்தி அல்ல. ஏற்கனவே நாம் 2 அரசர்கள் 22, 23 அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். அருமையான அரசராக இஸ்ராயலை, யூதாவை ஆண்ட யோசியா மக்கள் மத்தியிலே ஒரு விதமான மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர் கையாண்ட ஒரு அருமையான யுக்தி என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையின் புத்தகத்தை ஏதோ திடீரென்று கண்டுபிடித்தது போல கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியிலே வாசிக்க வைத்து, புதிய புத்தகம், புதிய செய்தி, ஆனால் பழைய செய்தி தான், பழைய மோசேயுடைய கட்டளைகள் தான், ஆனால் புதிய புத்தகமாக புதிதாக வாசித்து புதிய ஒரு உத்வேகத்தை அவர் மத்தியிலே எழுப்புகின்றார் யோசியா அரசர். அதே பாணியில் அந்த இறை வார்த்தையை ஒரு புத்தகமாக அவர் எடுத்து அதை வாசிக்கின்ற விதம், வாசிக்க ஏற்பாடு செய்த மேடை, இந்த வாசித்த விதம், இது எல்லாமே மக்களுடைய உள்ளத்தை தொடுவதுதான் இன்றைய செய்தியாக மாறுகின்றது. கோயிலில் வழிபாடுகள், கொண்டாட்டங்கள், விழாக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. அவை வெறும் சடங்குகளாக நடைபெற்றன. இறைவார்த்தையின் ஒளியில் அமைகின்ற வழிபாடு, ஆன்மீகம், இறையியல், அது உண்மையிலேயே தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதை இங்கே நெகேமியா மீட்டெடுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம், இல்லையா? 60-70 வருடங்களாக அந்த ஆலயத்தை பார்க்க முடியாம, அந்த தோரா நூலை ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை வாசிக்க முடியாம இருந்த மக்களுக்கு அந்த எஸ்ரா எடுத்து வாசிக்கும் பொழுது, இந்த வாசகத்தை வாசிச்சாலும் நமக்கு தெரியும் எப்படி அந்த மக்கள் வணக்கம் செலுத்தினார்கள் என்று. உயரமான இடத்தில் நிற்கிறார் குரு. அப்போதான் அந்த நூலை பார்க்குறப்ப எல்லாருமே அந்த குருவை மட்டுமல்ல, அந்த நூலை கூட பார்ப்பார்கள். அந்த தோரா என்ற நூலையும் பார்ப்பார்கள்.
அதை பார்க்கும் பொழுது, அதை திறக்கும் பொழுது மக்கள் அதை பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அதை பார்த்த உடனே எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. என்ன ஒரு மரியாதை பாருங்க. அந்த வேதனை இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய முன்னோர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. தந்தையர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறவங்க அங்கேயே நின்றுட்டாங்க, வரலை. ஆனால் நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது. அந்த தோரா நூலையும் பார்த்துட்டோம், அதை வாசிக்கிறதையும் பார்த்துட்டோம் என்று சொல்லி அந்த மக்கள் கடவுளை வாழ்த்துகிறார்கள், கைகளை உயர்த்துகிறார்கள், முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுகிறார்கள். ஒரு பெரிய இந்த திருவிழா, அந்த ஒரு திருவழிபாட்டு சடங்கே நடக்குது. இந்த திருவழிபாடு தான் நம்முடைய திருப்பலி. கடவுளை பற்றி ஒரு பெரிய அச்சம் இருந்திருக்காது. எப்பயுமே படிக்கிற அந்த இறை வார்த்தை தான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எல்லாத்தையும் இழந்து விட்டு மீண்டும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சொல்லிலடங்கா மகிழ்ச்சி. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிற்பாடு இன்றைய திரு அவையினுடைய விருப்பம் என்னவென்றால், எல்லா ஆலயங்களிலும் இந்த போடியம் என்று சொல்லுகிறோம், லெக்டர்ன் என்று சொல்லுகிறோம், எப்படி பலிக்கு ஒரு பீடம் இருக்கிறதோ அப்படி ஒரு வாசகத்திற்கும் ஒரு பீடம் என்றாலும் உயர்த்தப்பட்டது, அதான் அர்த்தமே. அந்த உயர்த்தப்பட்ட பகுதி, அங்கே வார்த்தை பகிரப்படுகிறது, இங்கே அப்பம் பிட்டு பழுகப்படுகிறது. இந்த இடத்துல ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய கோயில் கட்டுறாங்க, பீடம் கட்டுறாங்க, வாசக மேடை கட்டுவது கிடையாது. வாசக மேடையை அம்போன்னு அது எதுக்கோன்னு சொல்லி விட்டு வச்சுருப்பாங்க. திருவை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த பீடம் எதால் கட்டப்பட்டிருக்கிறதோ அதே பொருளால் வாசக மேடையும் கட்டப்பட வேண்டும். பீடம் எப்படி அலங்கரிக்கப்படுகிறதோ அதை போல வாசக மேடையும் அலங்கரிக்கப்பட வேண்டும். ரெண்டு கண்கள், 2 மேடைகள், 2 பீடத்திலிருந்தும் நாம் நம்முடைய அருள் வாழ்வுக்கான அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே 2ம் சமமாக கருதப்பட வேண்டும். பீடத்திற்கு இணையான முக்கியத்துவத்தை வார்த்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு மக்கள் திருப்பலிக்கு வரும்போது கூட ஃபஸ்ட் ரீடிங் முடிட்டோம், செகண்ட் ரீடிங் முடிட்டோம், ஃபாதர் பிரசங்க வச்சதுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலை விட்டது. நம்ம நற்கருணைக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பல நேரத்தில் இறை வார்த்தைக்கு நம்ம கொடுக்க மறந்து விடுகிறோம். வாசிப்பவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, அதுவும் மிக முக்கியமானது. அது குருவாக இருந்தாலும் சரி, வாசகத்திற்கு வருகின்ற பொதுநிலையராக இருந்தாலும் சரி, நான் வாசிப்பது ஒரு அங்கே இருக்கின்ற இறை சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக. தந்தை துவக்கத்தில் சொன்னது போல, அந்த எஸ்ரா வாசித்த பொழுது அந்த மக்கள் மத்தியிலே அவ்வளவுப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. வாசிக்கின்ற விதமே அது முக்கியம். பாதி அந்த புரிதல் வாசகம் நடக்கும்போதே நடந்து விடுகிறது, பிறகுதான் நம் விளக்கங்கள் தரும். அதே போல நாம் நற்செய்திக்கு அல்லேலூயா என்ற ஆரவாரமாக எழுந்து பாடுகின்றோம். எதற்கு ஆண்டவர் பேச போகிறார். நீங்கள் சொன்ன அதே வசனம் தான் இன்றைய முதல் வாசகத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனம், மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள், ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டார்கள். இந்த முதல் வாசகத்தினுடைய 2வது பகுதி அந்த கருத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. மக்கள் இறைவார்த்தையை கேட்டு அப்படியே அழுது கொண்டே இருந்தார்கள். அப்போ எஸ்ரா சொல்லுகிறார், ஸ்டாப் வீப்பிங், நிப்பாட்டுங்க, அழுதது போதும், செயல்பாட்டுக்கு இறங்குங்க. நீங்கள் இப்போ நல்லா சாப்பிடுங்க, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க, எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க, வார்த்தையில் கேட்டதை நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு அவர் அழகாக சொல்லுகிறார். ஆகவே நாம் வார்த்தையின்படி நடத்தல் வேண்டும் என்பதையும் அழகாக இந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றிலே 2000 ஆண்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் இறை வார்த்தைக்கு அனைத்துலக ஆயர் மாமன்றம் ஒன்றை கூட்டினார்கள். அதைத் தொடர்ந்து வெர்பும் தோமினி, ஆண்டவரின் அருள் வாக்கு என்கின்ற ஒரு அப்போஸ்தலிக்க திருத்தூது அறிவுரை மடலை அவர்கள் எழுதினார்கள். அதில் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள், நாம் எல்லாரும் இறை வார்த்தையை நாம் முக்கியத்துவப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் அனைத்தையும் கொண்டாட வேண்டும். நிறைய கருத்துக்கள் இறைவார்த்தை பற்றிய தெளிவுகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய தமிழக திரு அவை அந்த காலகட்டத்தில் இறைவார்த்தை ஆண்டு என்று கொண்டாடியது. தமிழக ஆயர் பெருமக்கள் அதை கொண்டாடினார்கள். அதில் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த இடத்துல நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் தொடங்கினாலும் வெறுமனே ஒரு ஜெபம், ஒரு பாட்டு என்றல்லாமல் இறைவார்த்தை ஒன்றை வாசித்து அதற்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு ஜெபத்தை நாம் எப்பொழுதும் மேற்கொள்ளுதல் வேண்டும். தமிழக ஆயர்கள் வைத்த பரிந்துரை. 2வது, நீங்கள் கோவிலுக்கு வருகிற பொழுது உங்கள் கைகளில் திருவிவிலியத்தை எடுத்து வாருங்கள். அப்பொழுது அவருடைய பார்வை உண்மையிலேயே ஒருமித்து இறை வார்த்தையில் ஒருமித்து சிந்திப்பதற்கு வசதியாக இருக்கும். நம்முடைய இந்த வழிபாட்டு முறையை இந்த எஸ்ராவுடைய செயல்பாடு மிக அழகாக முடித்து வைக்க நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏற்கனவே வார்த்தையை கேட்டாங்க, குத்துண்டார்கள், அழுகிறார்கள், தேம்பி. ஏன்னா ஒருவேளை அவருடைய வாழ்க்கை அந்த வார்த்தையோடு ஒத்து வழிபடவில்லை என்று அவர்கள் உணர்ந்திருக்கலாம், அழுகிறார்கள். அப்போ தான் அவர் சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம், நீங்கள்
போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். இந்த அப்பம் ரசம், ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த திருப்பலியில் கூட நம்ம இறைவார்த்தை மேடை முதல் பகுதியை முடித்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் செல்லுகிறத இதை ஏற்கனவே நான் இதில் பார்க்கின்றேன். அங்கே போயிட்டு இருப்பாடு, நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எதுவும் தயார் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் சிறிது அனுப்பி வையுங்கள். அது கூட நம்ம நற்கருணை சேமித்து வைப்பது உடல் நலமற்றோருக்கு, நோயுற்றோருக்கு இந்த நற்கருணை எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருப்பேழையில் நற்கருணை வைக்கின்றோம். அதே மாதிரி நாம் போய் இல்லாதவர்களுக்கு இந்த இறைவார்த்தையும் நாம் பெற்றுக்கொண்ட நல்ல கருணையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நற்கருணை கொடுக்க வேண்டும். இந்த நம்ம ஒட்டுமொத்த வழிபாட்டையே இங்கே சுருக்கி அழகாக சொல்வது மாதிரி இந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க முடிகிறது. அதன் விளைவாக அவர் சொல்கிறாரு, ஏனெனில் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. The joy of the Lord is my strength. ஆண்டவரின் மகிழ்ச்சியே எனது வலிமையாக அது மாறுகின்றது. ஒவ்வொரு திருப்பலியும் முடிந்து போகும்பொழுது இந்த உணர்வோடு நாம் போக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எஸ்ரா, நெகமியா ஆகியோர் ஏற்படுத்திய இந்த சீர்திருத்தம் அல்லது இந்த புரட்சிக்கு பிறகு பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்கள் வேறுபட்ட விதத்திலே தங்கள் வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார்கள். எருசலேம் கோவிலை கட்டி எழுப்பினார்கள். அது 2ஆம் கோவில் என்று அழைக்கப்படுகிறது, நமக்கு தெரியும். எருசலேம் கோவிலிலே மாத்திரம் பலிகள் செலுத்தப்படும். ஆனால் மக்கள் அந்தந்த கிராமங்களில் தாங்கள் வாழுகிற அந்த பகுதியில், மிகவும் குறிப்பாக டயாஸ்பரா எனப்படுகின்ற அந்த தொலைதூரத்தில் வாழுகிற அந்த மக்கள் ஆண்டவரை வழிபடுவதற்காக செல்வம் படைத்தவர்கள் ஊரில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து தொழுகை கூடங்களை, சினகாக் எனப்படுகின்ற தொழுகை கூடங்களை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். தொழுகை கூடங்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு இருக்கிற வேறுபாடு, தொழுகை கூடங்களிலே பலி செலுத்தப்படுவது இல்லை. மாறாக அது 3 காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. ஒன்று, ஓய்வு நாள் என சொல்லப்படுகின்ற சனிக்கிழமைகளிலே மக்கள் கடவுளை வழிபடுவதற்காக அங்கே வருவார்கள். இறைவார்த்தையை வாசித்து அதில் அவர்கள் தெளிவு பெறுவார்கள். குழந்தைகள் சட்ட நூலை, திருப்பாடலை மனனம் செய்து, சண்டே கேட்டகிசம் மாதிரி அவர்கள் வந்து மனனம் செய்து படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடமாக, மறைக்கல்விக்கூடமாக, சண்டே ஸ்கூலாக இந்த தொழுகை கூடங்கள் பயன்பட்டன. 3வது, கிராமங்களிலே மக்களிடையே ஏற்படுகிற பூசல்கள், சண்டைகள் அல்லது குடும்பத்தில் ஏற்படுகிற தகராறுகள் இவற்றை தீர்த்து வைக்கின்ற நீதிமன்றங்களாக இவை பயன்படுத்தப்பட்டன. அப்படித்தான் இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூரில் ஒரு தொழுகை கூடம் இருந்தது. வழக்கப்படி ஆண்டவர் இயேசு அந்த தொழுகை கூடத்திற்கு செல்லுகிறார் என்கிற லூக்காவின் இந்த நற்செய்தி நம் உள்ளத்தை தொட்ட கவருகின்ற கவர்ச்சியான ஒரு பகுதி, ஒரு புரட்சியான ஒரு பகுதி. அதை குறித்து தந்தை அவர்களே இந்த நற்செய்தியை குறித்து சொல்லுங்கள். இயேசுடைய இந்த தொழுகை கூட நுழைவு, அங்கு அவருடைய இந்த வாசகம், அதனுடைய தாக்கும், இதைத்தான் இன்றைய மைய பகுதியாக லூக்கா நமக்கு தருகின்றார். அந்த தொழுகை கூட வழிபாட்டிலே அவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய தோரா என்ற ஐநூலிருந்து வாசிப்பார்கள், திருப்பாடல்களை வாசிப்பார்கள். இந்த ஷெமா இஸ்ராயில், ஷெமா இஸ்ராயில் என்ற இஸ்ராயலே கேள் அந்த ஜெபத்தை எல்லோரும் சொல்லுவார்கள், அதனுடைய வல்லமை உணர்வார்கள், பாடுவார்கள். அதன் பிறகு விளக்கங்கள் கொடுப்பார்கள், நன்றி சொல்லுவார்கள். இப்படி சொல்லும் பொழுது விளக்கத்திற்கு யாராவது புதிய முகங்கள் இருந்தால் அழைப்பார்கள். அந்த விதத்தில் இந்த இயேசுவும் ஒரு இளைஞனாக தன்னுடைய பணியை தொடங்குகிறவராக அங்கே இருக்கின்றார். லூக்கா எதை சொல்கிறார் என்றால், இயேசு தன்னுடைய பணியை தொடங்கும் பொழுதே தன்னுடைய பணியை பற்றி தெளிவு பெற்று அதை மக்கள் முன் வைக்கின்றார். எனவே அவர் கோர்த்து எடுக்கின்றார். அந்த எசையாவிலிருந்து 2-3 இடங்களிலிருந்து எடுத்து அதை இயேசு தன்னுடைய முன்னுரையாக, முதல் உரைப்பாக முன்மொழிவதை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இயேசு என்ன செய்ய போகிறார், அவருடைய லட்சியம் என்ன, அவருடைய கனவு என்ன, அவருடைய வாழ்க்கை என்னவாக இருக்க போகிறது, அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற அந்த ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிற ஒரு காட்சியாக லூக்கா இதை அழகாக நமக்கு மனக்கண் முன்னால் வரைபடமாக தருகிறார்னு நினைக்கின்றேன். அது லூக்காவினுடைய தனி சிறப்பு. அந்த எசாயாவில் குறிக்கப்பட்டிருக்கின்ற இறை வாக்கு இன்று இயேசுவில் நிறைவேறுவதாக தான் ஜோசப் ஃபிட்ஸ்மயர் அழகாக சொல்லுவார். எசாயா குறிப்பிட்ட இறைவாக்கு இன்று இயேசுவில் நிறைவேறுவதாக லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவை சித்தரிப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த லூக்காவுடைய 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் ஒரு மகா சாசனம், மக்னா கார்த்தா என்று கூட சொல்லுவார்கள், மகா சாசனம் என்று சொல்லுவார்கள். இது இயேசுடைய பணி திட்ட அறிக்கை. இங்கே பேசும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், லூக்கா இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு போகிறார். அப்பொழுதே தூய ஆவியை பற்றி சொல்லுகிறார். இங்கே தன்னுடைய இந்த சாசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. இது மிக அருமையான ஒரு காரியம். இது ஒரு திருப்பொழிவு. திருப்பொழிவு என்றாலே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், மெஸ்ஸையா என்றாலே எபிரேயத்தில் திருப்பொழிவு.
ஆங்கிலத்தில் கிரேக்க மொழியிலே நாம் அதை கிறிஸ்து என்று சொல்கிறோம், ஆங்கிலத்திலே அனாயிண்டட் என்று சொல்கிறோம். அந்த திருப்பொழிவு, ஆவியின் திருப்பொழிவு பெற்ற பிற்பாடு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது இதுதான். அதைத்தான் நான் செய்ய போகிறேன். என்னுடைய சீடர்கள் எல்லாருமே, இறையாட்சியின் உறுப்பினர்கள் எல்லோருமே இதை தான் செய்ய வேண்டும். லூக்கா நிறைய அந்த தூய ஆவியானவரை பற்றி இந்த ஏற்கனவே 4 அதிகாரங்கள் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 4 அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா தூய ஆவியானவர், அன்னை மரியாள் அவர் மீது நிழலிட்டது தூய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகம் தருகிறார். அடுத்து எலிசபெத்தை சந்திக்கும் போது தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதிகாரம் 4லும் கூட அந்த தூய ஆவியானர். பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியானர் பற்றி ஒரு சில இறைவாக்கினர்களை தவிர வேறு யாரும் பேசலை. தூய ஆவியானவர் பற்றி மக்களுக்கும் பெரிதாக தெரியாது. ஆனால் லூக்கா திடீர்னு வந்து தூய ஆவியானவர் இப்படி சொல்லும்போது மக்களுக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? பழைய ஏற்பாட்டில் தூய ஆவி அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் நம்ம புரிந்து கொள்கிற தூய ஆவியிலிருந்து மாறுபட்ட ஒன்று. பழைய ஏற்பாட்டில் மிகவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து ஆவிங்கிறது கடவுள் வந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு ஆற்றல். புதிய ஏற்பாட்டில் நாம் தூய ஆவியை ஒரு மூவொரு கடவுளில் தனி ஆளாக, அவர் மூவொரு கடவுளில் அந்த இணையான ஒரு கடவுளாக நாம் அவரை பார்க்கின்றோம். இன்றைக்கு 2ஆம் வாசகத்திற்கு நம்ம போகிற பொழுது அந்த கருத்து நமக்கு இன்னும் வலியுறுத்தப்படும். ஆவியால் ஆட்கொள்ளப்படுதல், ஆவியால் இயக்கப்படுதல், ஆவியால் வழிநடத்தப்படுதல், ஆவியின் அருட்பொழிவை பெறுதல், அது எதற்காக அப்படிங்கிற கருத்தில் அது நமக்கு வளர்ச்சி பெற்ற கருத்துக்கள் நமக்கு வந்து வெளிப்படுத்தப்படும். அதை இவர் அங்கே தொடங்கி வைக்கிறார் என்று கூட நம்ம அதில் சொல்லலாம். லூக்கா நற்செய்தியால் ஒரு இரக்கத்தின் நற்செய்தி என்று மட்டுமல்ல, த காஸ்பிள் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசகங்கள் பாருங்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, ஏன்னா புறவினத்தாருக்கு எழுதுகிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த மக்களுக்கு தான் முதலில் நற்செய்தி, இடையர்கள் அவர்களுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் எனவும் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஏன்னா பார்வை இல்லாதவனுக்கு தான் எனக்கு நான் பார்வை கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் செய்கின்ற அனைத்து புதுமைகளையும் பாருங்கள். அடுத்தது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவோம். சாதாரண மக்கள், பாவிகளோடும் வரி தண்டுவோரோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே தொடர்புபடுத்தி கொண்டார். ஏன்னா ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களோடு தன்னை அந்த ஒரு நிலைக்கு தன்னையே மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும். இந்த வார்த்தைகள் எல்லாம் யூத மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, எங்களுக்கு தான் கொடுப்பார் ஆண்டவர் எப்படி நினைச்சிருந்தாங்க. உங்களுக்கு இல்லை, இப்படி போன்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக ஒரு சமூக நீதியின் ஒரு அங்கமாக இந்த வாசகத்தை நான் பார்க்கிறேன். இந்த 4 காரியங்களும் அருமையான காரியங்கள் நீ சொன்னீங்க. ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, நிறைவாக இந்த யூபிலி ஆண்டு என்று சொல்கிறோமே, ஆண்டருடைய அந்த அருள் தரும் ஆண்டினை அறிக்கையிடுவது, அது நிறைவாக. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இப்பொழுது விளக்கி பார்க்க முடியுமா என்று சொன்னால் முடியும். எப்படி என்றால், அதனால்தான் திரு அவை இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த தொடர்ச்சியான லூக்காவுடைய நற்செய்தியை பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நமக்கு சிந்திக்க வைக்கிறது. காரணம், இது அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறார் இயேசுவே. லூக்கா நற்செய்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது அத்தனையும் ஒவ்வொரு கட்டத்திலும் நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பணியினுடைய பாணி இந்த திசையில்தான் நகரப்போகிறது என்பது தெளிவாகிறதை பார்க்கின்றோம். எனவே அவர் ஏட்டை சுருட்டுகின்றார், ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்கின்றார். இந்த அமர்தல் என்பது ஒரு அதிகாரம். அதனால்தான் நம்முடைய கத்தீட்ரல் என்று சொல்கிறோம். நம்முடைய மறை மாவட்ட தலைமை இடத்தெல்லாம் அங்கே இருக்க கத்தேட்ரா என்ற அந்த கத்தேட்ரா, அந்த நாற்காலி, அந்த ஆயர் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து போதிப்பது அந்த மறை மாவட்டத்தை வழிநடத்த போகிறது. அதுபோல் இயேசு அந்த அமர்வது ரொம்ப முக்கியமானது. அமர்ந்து தன்னுடைய பணியை பற்றிய மிக தெளிவான விளக்கத்தை கொடுத்துவிட்டு நான் இதை துவங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு எப்படி சொல்கிறார் என்றால், எல்லோருடைய கண்களும் இயேசுவின் மீது பதிகின்றன. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. இதுதான் இதனுடைய உச்சகட்டம் என்று கிளைமேக்ஸ் என்று சொல்லுகிறேன். அது படித்த உடனே எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க. ஆனால் பெரிய அதிர்ச்சி அடினாக்கா இந்த வார்த்தை தான். அவர் சொல்லும் போதே அவர் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதே நான் இந்த வார்த்தைக்கு நான் தயாராகிவிட்டேன். இது வெறுமனே படித்து சொல்லிட்டு நான் இது இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அதை அவர் அறிக்கையிடும் போதே அந்த எல்லா அறிக்கைகளுக்கும் நான் தயாராகிவிட்டேன் என்று அறிவிக்கின்றார். ஆனால் மக்கள் அதை இன்னும் அதற்கு தயாராகவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மக்கள் இன்னும் அதற்கு தயாராகவில்லை. ஆனால் இவர் அதுதான் இன்று. அந்த இன்று என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். லூக்காவுக்கே உரிய ஒரு அருமையான ஒரு சொல் அது, இன்று. அதான் அன்று இடையர்களுக்கு
வானதூதர்கள் சொல்லும் பொழுது இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் இன்று சொல்வார்கள். அதேபோல் சக்கேயின் வீட்டுக்கு 19:9 போகும்போது இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுவார். பேதுருவிடம் சொல்லும்போது 22:61 இன்று சேவல் கூவுவதற்கு முன் என்னை மறுதலிப்பாய். இன்று இறுதியாக நம்ம எல்லோருக்கும் மிகவும் விருப்பமான பரிச்சயமானது நல்ல கள்ளனுக்கு இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். அந்த இன்று என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவில் அந்த இறை அரசு மலர்ந்து விட்டது. அந்த இறை அரசு என்பது தாமதப்படுத்த முடியாது, தள்ளி போட முடியாது. வற்புறுத்தலினாலும் கட்டாயத்தினாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அது. அதை நாம் புறந்தள்ளுகிறோம் என்றால் அதனுடைய விளைவு, அதனுடைய இழப்பு நமக்கு தான் என்பதை அந்த இன்று என்பது வலியுறுத்ததை நான் உணர்கின்றேன். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அந்த பகுதியை குறித்து நம்ம யோசித்தோம். இன்றைய 2ஆம் வாசகம் பவுலடியார் ஆவியானவரை குறித்து சொல்லுகிற ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. அதிலே ஆவியானவர், நான் கடந்த வாரத்திலே பார்த்தோம், ஆவியானுடைய வரங்கள் எத்தகையானவை என்று சொல்லி, அவை சபையினுடைய ஒருமைப்பாட்டிற்காக, ஒற்றுமைக்காக, எல்லாருடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு திறமை, எனக்கு ஒரு வரம், எனக்கு ஒரு கனி, எனக்கு ஒரு கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நான் வைத்துக்கொண்டு தலையாட்டி கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு அழிவதற்காக அல்ல. அது சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்காக, என் குடும்பத்தை கட்டியெழுப்புவதற்காக, இந்த உலகத்திற்கு நான் அதன் மூலமாக பணியாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கொரிந்து சபையில் நிலவிய குழப்பங்களுக்கு பதில் சொல்கிற முகமாக பவுலடியார் சொல்வது இன்றைக்கு நமக்கு பொருத்தமாக இல்லையா? உண்மையதான் ஃபாதர். திரு அவையை கிறிஸ்துவின் உடலாக சுட்டி காட்டுகின்றார். இந்த பவுலின் காலத்தில் உடல் என்ற வார்த்தை, பாடி என்பது பரவலாக பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக ஒரு உருவகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மெனேனியூ என்ற ரோமை அரசவை உறுப்பினர் உடலை உருவகமாக பயன்படுத்தி அரசாள்வோர் உயர்ந்தவர் என்றும் மற்றவர்கள் அவருக்காக உழைப்பவர்கள் என்றும் கூறினார். பரவலாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையைத்தான் அந்த பவுலடிகளார் உணர்த்துகின்றார். ஒற்றுமையுடன் வாழும் பொழுதுதான் இந்த திரு அவை கிறிஸ்துவின் உடலாக மாறும் என்பது சாத்தியம் என்பதையும் குறிப்பதாக நான் இங்கே பார்க்கிறேன். பவுலடியாருடைய இந்த விளக்கம், குறிப்பாக இன்றைய வாசக பகுதியின் விளக்கம், ஒரு சமூகத்திலே எப்படி நாம் இயேசுடைய அந்த லட்சிய கனவை தாங்கியவர்களாக லட்சிய நடைபயில முடியும், இயேசுவின் வழியில் நம்முடைய பயணத்தை எப்படி அமைத்து கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு அருமையான விளக்கமாக இருக்கிறது. அவர் பல காரியங்களை நமக்கு வரிசைப்படுத்துகிறார். ஒன்று, அந்த உடலை உருவகப்படுத்துகின்றார். அந்த உடலுக்குள்ள ஒருமைத்தன்மை, ஒருங்கிணைவு. இப்போது அது கை கால் வரலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த ஒருங்கிணைவு இல்லாமல் போய்விடுகிறது. மூளையுடைய கட்டுப்பாட்டிலே உறுப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அந்த சமூகம் ஒரு ஒருங்கிணைந்த சமூகமாக இருந்தால்தான் சாட்சியம் பகர்வதற்கு அதற்கு வல்லமை இருக்கும். இந்த சொல்லுவார்கள், இந்த விட்னஸிங் பொட்டென்ஷியல் என்று சொல்வார்கள். அது எப்பொழுது வரும் என்றால் இந்த ஒருங்கிணைவு இருக்கும் பொழுது தான். அதே வேளையில் அவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். இதில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் முக்கியம், எனக்கு இந்த விரல் முக்கியம், அவ்வாறு என்னுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் எனக்கு முக்கியம் என்பது சொல்வார். இந்த திரு அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள், ஏதோ ஒன்றை செய்ய தேவைப்படுகிறார்கள். எவ்ரிபடி இஸ் நீடட். ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்று செய்வதற்காக தேவைப்படுகிறார்கள். மூன்றாவதாக, இந்த உறுப்பினர்கள் யாருமே தங்களுக்குள் இருக்க வேண்டிய உணர்வு, நான் தனித்து வாழ முடியும், யாருமே வேணாம் எனக்கு, அப்படி என்ற ஒரு சுய சார்பு உணர்வு இருக்க முடியாது. அல்லது அடுத்தவர்களை நம்பிதான் நான் வாழ வேண்டும் என்ற அடிமை நிலையும் இருக்க முடியாது. மாறாக நாம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இன்டர்டிபெண்டன்ஸ், சார்ந்து வாழ்வது, அடுத்தவர்களோடு இணைந்து வாழ்வது, ஒருங்கிணைந்து வாழ்வது, அது முக்கியமானது. வி நீட் அதர்ஸ், நமக்கு அடுத்தவர்களும் தேவை, நாம் அடுத்தவர்களுக்கு தேவைப்படுகிறோம் என்ற உணர்வோடு வாழ்வது. இதிலே முக்கியமாக அவர் நிறைவாக சொல்லுவார், பலவீனமாக இருப்பவர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரப்படும். எந்த ஒரு பகுதி எனக்கு பாதிக்கப்படும், நான் உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன். எனக்கு அந்த பகுதி எனக்கு இன்னைக்கு கவனமாக இருக்குது, அதுதான் எனக்கு இந்த விரல் வலிக்குதுனாக்கா அதுதான் என்னுடைய கவனமாக இருக்குது. அதுபோல் சமூகத்தில் நலிந்து இருப்பவர்கள், அதிக தேவையில் இருப்பவர்கள் மீது அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்று இந்த கட்டமைப்பை அழகாக அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இறை ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு வாழ்வு, கூட்டு சான்று பகிர்தல் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. We need each other, we respect each other, we sympathize with each other. அதைத்தான் சொல்லுகிறார், சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை. ஏன் கையில் முள்ளு குத்துனோன்னு ஏன் கண்ணில் தண்ணி வருது? எல்லாமே ஒன்றிணைந்தது. அதே போல் என்னுடைய கோயில்லையோ என்னுடைய பங்குலையோ யாராவது ஒரு நபருக்கு ஏதாவது கஷ்டம்னா எனக்கு வலிக்கணும். அதைத்தான் பவுலடிகளார் உணர்த்துகிறார். அப்போ தான் கிறிஸ்துவின் உடல்னு அர்த்தம். அவனுக்கு என்னன்னா எனக்கு என்ன, அவன் கஷ்டத்தை அவன் அனுபவிக்கிறான்,
என்று போவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி ஆணித்தரமாக சொல்லுகின்ற வாசகம் இது. இயேசுவின் வரலாற்றை பலர் நிரல்பட எழுத முயன்றுள்ளனர். நான் அவற்றையெல்லாம் என் மனக்கண்முன்னால் வைத்திருக்கிறேன். எனக்கு கிடைத்த தரவுகள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் வைத்து நான் அவற்றை ஒழுங்குபடுத்தி கருத்தாய் ஆய்ந்து நான் ஒரு வரிசைப்படி உங்களுக்கு அதை எழுதுகிறேன் என்று லூக்கா அழகுபட சொல்லுகிறார். ஒரு கதம்ப மாலை உருவாக்குகிற பொழுது நமக்கு முன்னால் கனகாம்பரம், மல்லி, பிச்சி, இருவாச்சி என்று பல வகையான பூக்கள் இருக்கின்றன. அதே போல் இயேசுடைய வாழ்வில் பல நிகழ்வுகள், பல புதுமைகள், பல அறிவுரைகள், பல ஓமைகள் இவையெல்லாம் அவர் கண் முன்னால் இருக்கின்றன. அவருடைய பிறப்பை பற்றியது, உயிர்ப்பை பற்றியது, இறப்பை பற்றியது எல்லாம் இருக்கிறது. அவற்றை நிரல்பட ஒரு அழகாக நமக்கு ஒரு திரைப்படத்திற்கு திரைக்கதை அமைப்பதைப் போல, ஒரு நாடகத்திற்கு அருமையான முதல் காட்சி அமைப்பதைப் போல நமக்கு இந்த காட்சி அமைத்து லூக்கா நற்செய்திக்குள் நுழைவதற்கு மிக அருமையான ஒரு படிப்பினையை இன்றைக்கு தந்திருக்கிறார். அந்த படிப்பினை என்னவென்றால் இறைவார்த்தையை எடுத்து படி என்பதாகும். இறைவார்த்தையிலே அந்த மக்கள் இயேசுவை உற்று பார்த்தார்கள். நாம் இறைவார்த்தையிலே இயேசுவைத்தான் பார்க்கிறோம். அவர்கள் இயேசு என்ன பேசுவார் என்று அதில் கேட்டார்கள். அவர்களுக்கு ஒரே வாக்கியத்தில் தான் பிரசங்கம் வச்சார். நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொன்னார். நம் இந்த இறைவார்த்தையிலே கடவுளுடைய திருவுளத்தை கண்டறிய முடியும். அவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற அவருடைய அறிவுறுத்தலின்படி வழி நடக்க முடியும். ஆகவே நாம் இன்று முதல் இந்த இறைவார்த்தையை மீண்டுமாக கண்டுபிடிப்போம், கையில் எடுப்போம், அதன்படி நாம் நடப்போம். அன்புமிக்கவர்களே, இதுவரை நாம் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சியிலே கலந்துரையாடினோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.